நீங்க விசிக திமுக கூட கூட்டணியில் இருக்கும்போது ஒரு மேயர் வாங்கின வரலாறு இருக்கா? ஒரு சேர்மன் வாங்கின வரலாறு இருக்கா? இல்ல. கிடைச்சிருக்கும். வைஸ் சேர்மன் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்திருப்பாங்க. ஊராட்சிகள்ல 1-2 கிடைச்சு அது அவர்களுடைய முழுமையான பலத்தின் மூலமாக தவிர திமுகவுடைய வழிகாட்டுதல்லையோ திமுகவுடைய ஆறுதல்லையோ கிடைக்கல. அப்படிங்கிறப்போ விசிக என்ன நினைக்குது அப்படின்னா, இன்னைக்கு அமைச்சர் வன்னியரசுக்கு அமைச்சர் பதவி ஆட்சி அதிகாரம் கொடுத்ததற்கு ஒரு பெரிய மாற்றம் தெரியுது. நம்ம நடத்தின மாநாடுகள்ல இப்ப இருக்கக்கூடிய மாநாடு ஒரு டிஃபரெண்டா தெரியுதுங்கிறப்ப அந்த கூட்டத்திலேயே அவர் அதை சொல்லும் போது கணிச்சுதான் சொல்லுவாரு. தேமுதிக இருக்குங்க. தேமுதிக நிலைப்பாடு இல்லாத கட்சி. நீங்க உள்ளாட்சியில வெற்றி பெற்ற 54 இயக்கத்தோட ஆதரவு இருப்பு இருக்கும் அவங்களுக்கு. உள்ளாட்சியில தாவேகா பெருமளவுக்கு வெற்றி பெற்றுச்சுன்னா அங்க இருந்து அம்மையார் ஓடி வராங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஏன்னா எம்பி சீட் கேட்பாங்க. ஒரு எம்பி வாங்கிடணும்ல, நம்ம அது பையனுக்கு கூட கொடுக்கலாம்ல. ஆல்ரெடி அதனால இருக்கிற 3 பேர்ல ஒருத்தர் ராஜ்யசபா, ஒருத்தர் எம்எல்ஏ, அவ்வளவு 3 பேர் தான், வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க அவங்க. அதனால அவங்க இருந்து ஓடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த 2 சமுதாயம் ஒரே சமுதாயத்தில் சேர்ந்தவங்க தான் 2 பேருங்கிறத சொல்லும் போது எப்படி ஆணவ கொலைன்னு வருது. அப்ப இது என்ன பண்றாங்கன்னா, இப்ப தாவேக்காவை நோக்கி ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தாலும் தாவேக்காவை நோக்கி தாவேக்காவுக்கு எதிராக ஒரு நெரட்டிவ் விமர்சனமும் செட் பண்றாங்க. நீங்க ஒரு தாவேக்கா நிர்வாகியாவே இருந்துட்டு போட்டோம், இதுல கட்சி சார்ந்த பிரச்சனை இருக்கா? தன் மகளை காதலித்தனால், தன் மகளுடன் தொடர்புல இருப்பதனால் அந்த இளைஞனை நீங்க கூலிப்படையை வச்சு கொல்லும் போது அதுல தாவேக்காவோட பைலால இருக்கா இதை கொல்லுங்கன்ட்டு? இல்ல தாவேக்கால பனையூர்ல இருந்து ஏதாவது லெட்டர் கொடுத்தாங்களா முன்னா நாள் நைட்டு நீங்க கொல்லுங்கன்ட்டு? இது ஏன் தாவேக்கால உள்ள கொண்டு வரீங்க? இதுல என்ன சொல்றேன்னா, ஜாய் அலுகாஸ் சாதாரணமாகவே அவங்க இதை பண்ணல. அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் இருக்கு. ஜாய் ஹோப்னு ஒண்ணு இருக்கு. ஜாய் புற்றுநோய் ஃபவுண்டேஷன் ஒண்ணு வச்சிருக்காங்க. தொடர்ந்து அவங்க பல வருடங்களாக பண்றாங்க. 2002 நினைக்கிறேன், 2002ல கேரளால மாங்கல்ய மேளான்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வராங்க. அவங்க தான் முதல் முறை அறிமுகப்படுத்துறாங்க. என்னன்னா, இந்த சீட்டு போட்டு நீங்க நகை சேமிக்கணுமா, அதை மாங்கல்ய மேளான்னு 2002ல அறிமுகப்படுத்துறது ஜோய் அலுகாஸ். ரெட்ரோலக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு யாசர் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஜோ. தாவேகா கூட்டணி வலுப்பெற்றுக்கிட்டே வருதா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டா நடந்த இந்த உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் பார்த்தீங்கன்னா விசிக மாநாடு. விசிக மாநாடு அதில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார், இனி தாவேக்காவுடன் நம்ம பயணிப்போம், எந்த ஒரு குடைச்சலும் நாங்களாம் கொடுக்க மாட்டோம், இனி ஸ்மூத்தா போவோம் நம்ம 2 பேரும் அப்படின்னு அவரு சொல்லிட்டாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா IUML அவர் ஷாஜகான் இருக்காரு, அவரும் சொல்லிட்டாரு, இனி வரப்போற எல்லா எலெக்ஷன்லயும் தாவேக்கா கூட தான் இணைஞ்சு பயணிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த கூட்டணி இப்போ நெருக்கமாய் ஒரு கன்ஃபர்மேஷன். முன்னாடி எல்லாமே வெளியில இருந்தா நாங்க ஆதரவு, ஆட்சியில பங்கு நம்ம எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு நாங்க கூட்டணியில தான் இருக்கோம்னு எல்லாருமே ஒப்புக்கொண்டுட்டாங்க. இந்த பயணம் எதுக்கு? நம்ம இந்த உள்ளாட்சி எலெக்ஷனுக்காகவா இல்ல நாடாளுமன்ற எலெக்ஷனுக்காக இந்த கூட்டணிங்க? இல்ல, முதல்ல உள்ளாட்சி தேர்தல் இப்ப நம்ம தமிழ்நாட்டில் அந்த பிரீடுங்கிறது முடிஞ்சிருச்சு. இன்னும் தாவேக்கா இன்னும் அதை கலைக்காம இருக்காங்க. ஏங்கிறது தெரியல. ஆனா கலைச்சிருவாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். சட்டசபை முடிகிறதுக்குள்ள கலைச்சிருவாங்க. அப்போ உங்களுக்கு டேட்டுன்னு பாத்தீங்கன்னா உள்ளாட்சி டேட்டு இது தமிழ்நாடு அரசுடைய தலையீடு மூலமாக அதை பண்ணலாம் டேட்டு. ஸோ அப்படிங்கிறப்ப ஏன்னா அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும் உள்ளாட்சியில். எங்களுக்கு அப்போ தான் கிராமப்புறங்களில் அடிப்படையாக அந்த வார்டுகள்லாம் தாவேக்காவோட நலத்திட்டங்கள் போய் சேரும். அதை விட கோரிக்கை வச்சாங்கன்னா அதை முடிவெடுக்கக்கூடிய சூழலில் தாவேக்காவும் இருக்கலாம். அப்போ நீங்கள் இந்த சட்டசபை முடிஞ்சு நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தால் கூட ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நவம்பர் டிசம்பர் சொல்லி ஜனவரியில் 2 மாதம் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஆட்சி அதிகாரத்தில் விசிகாவும் IUMலும் ருசி கண்டு விட்டார்கள். அதிகாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இத்தனை வருடமாக இந்த இடத்துல நம்மளை உட்கார வைக்காம ஆசைப்பட்டது திமுக, அதை நிறைவேற்றி இருக்கின்ற தாவேக்கா அப்படின்னா தாவேக்காவுக்கு நம்ம வலு சேர்க்கணுங்கிற அடிப்படையில அவங்களுடைய ஆதரவு குரலுங்கிறது வெளிப்படையாக வந்துருச்சு. அப்போ விசிகாவுடைய திருமாவளவன் சொன்னதற்கு பின்பு என்ன இருக்கு அப்படின்னா, உள்ளாட்சியில் அதிகமான பிரதிநிதித்துவத்தை விசிகா விரும்புகிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க விசிகா திமுக கூட கூட்டணியில் இருக்கும்போது ஒரு மேயர் வாங்கின வரலாறு இருக்கா? ஒரு சேர்மன் வாங்கின வரலாறு இருக்கா? இல்ல. கிடைச்சிருக்கும். வைஸ் சேர்மன் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்திருப்பாங்க. ஊராட்சிகள்ல 1-2 கிடைச்சு அது அவர்களுடைய முழுமையான பலத்தின் மூலமாக தவிர திமுகவுடைய வழிகாட்டுதல்லையோ திமுகவுடைய ஆறுதல்லையோ கிடைக்கல. அப்படிங்கிறப்போ விசிகா என்ன நினைக்குது அப்படின்னா, இன்னைக்கு அமைச்சர் வன்னியரசுக்கு அமைச்சர் பதவி ஆட்சி அதிகாரம் கொடுத்ததற்கு ஒரு பெரிய மாற்றம் தெரியுது. நம்ம நடத்தின மாநாடுகள்ல இப்ப இருக்கக்கூடிய மாநாடு ஒரு டிஃபரெண்டா தெரியுதுங்கிறப்ப அந்த கூட்டத்திலேயே அவர் அதை சொல்லும் போது கணிச்சுதான் சொல்லுவாரு. அந்த மாநாடு டிஃபரெண்டாவா இருந்துச்சு, அவர்களுக்கு அது டிஃபரெண்ட் தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை கணிச்சு அவர் சொல்றாரு. என்னன்னா,
நம்ம வந்து இந்த கூட்டத்துல சொன்னாதான் இந்த இளைஞர்கள்லாம் அதிகமா வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப ஒரு பெருமளவுக்கு மாற்றம் கிடைக்குங்கிறத அதை பதிவு செய்யறாரு. உள்ளாட்சியுடைய தேர்தல்ல அதிகமாக விசிகா உட்காரணுங்கிறத திரும்ப வந்து ஆசைப்படுறாரு. அதுதான் நம்ம சொல்லணும். அப்ப அந்த ஆசையை நம்ம இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில சொல்லும் போது அது ஒட்டுமொத்தமாக செய்தியாக போகும், தாவேக்காவுக்கும் போகும். சொல்லி முடிச்சா அடுத்த நாள் முதலமைச்சரை பார்க்க சட்டசபையை வந்துட்டாரு. அந்த மாதிரிலாம் பயம் விட்டுருச்சு. பயம் திமுக மேல இருந்த பயம் உங்களுக்கு போய் அது விட்டுருச்சுங்க. அது அன்னைக்கே விட்டுருச்சுங்க. நான் ஏதோ ஒண்ணு சொன்னா அடுத்த நாளே திருப்பி நான் மாத்தி ஒண்ணு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் அங்கதான் கூட்டணி தொடருமோன்றோம். அன்னைக்கு ஒரே ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க. எனக்கு இங்கதான் டவுட் வருது. அன்னைக்கு அமைச்சர் பதவி கொடுத்த உடனே ஆர் ராசா வந்து ஒரு பதிவு பண்ணிட்டு பயங்கரமா அறிவாளத்திலிருந்து ஓடுவாரு. பயங்கரமா சர்ச்சையாச்சு. ஆனா ஆர் ராசா தொட்டது விசிகாவை, கொந்தளிச்சது தாவேக்கா. அப்போ விசிகாவை இனிமே தொட முடியுமா தாவேக்கா இருக்கிற வரைக்கும்? அந்த பயம்ங்கிறது திமுகவுக்கு இருக்கு. நீங்க இப்ப திரும்பி விசிகாவை நீங்க தொட்டு பாருங்களேன், தாவேக்கா தான் அதிகமா கொந்தளிக்கும். ஆனா வந்து என்னன்னா அந்த பயம், அதாவது ஆர்எஸ்ஐ உழுக்குன உழுக்கே வந்து ஒரு மாதிரி உழுக்கிருச்சு. அப்படிங்கிறப்ப சோசியல் மீடியா கொந்தளிச்சிருங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் விசிகாவை பற்றி இன்ன வரைக்கும் வாய் திறக்கல. இது வரைக்கும் ஒரு விவாதத்துக்குள்ள திமுக ஆதரவாளர்கள் பேசலங்க. அன்றைக்கு திரும்ப சொன்னதுல இருந்து ஒரு ஆளு கூட திமுக மீது நெகட்டிவாக எந்த விமர்சனமும் வைக்கல. ஏன்னா பயம் இருக்கு அவங்களுக்கு. இந்த விர்ச்சுவல் அரசை சமாளிக்க முடியாது, தாவேக்கா இளைஞர்களை சமாளிக்க முடியாதுங்கிற அந்த அச்சம்ங்கிறது தொடருது. அதனால ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய பூம் இருக்குங்க. அதை விசிகா பயன்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிறதுல திருமாவர்கள் உறுதியாக இருக்காரு. அப்ப நமக்கு உள்ளாட்சியில வந்து எப்படி இருந்தாலும் நீங்க ஒரு 10 வார்டு இருக்கு அப்படின்னா விசிகாவுக்கு 2 சீட்டாவது கேட்டு பார்க்கலாங்கிற எண்ணத்துல வந்துட்டாங்க. கேட்டு பார்க்கலாங்கிற எண்ணத்துக்குள்ள வந்திருக்காங்க. ஆனா கேட்டு பார்க்கலாம்ங்கிறத நினைச்சு கூட நீங்க பார்க்க முடியாது திமுகல, அதிமுகல. அப்ப இங்க நீங்க 2 சீட்டு கேட்கலாம் ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்கீங்கன்னா இது மாற்றம். இந்த மாற்றத்தை நிகழ்த்தியவர் விஜய், தமிழ்நாட்டின் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய். அப்ப இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் அடிபட்டு மிதிக்கப்பட்டு ஆதிக்க வர்க்கத்தின் கீழே இருந்திருக்கீங்க, ஒரு அடாவடியான ஒரு கட்சி கீழே இருந்திருக்கீங்க. இன்னைக்கு வெளிப்படையாக நீங்க மனசார பேசுங்கிற அந்த சூழலை உருவாக்கி இருக்காருன்னா 50-60 வருடமாக திராவிட கட்சிகள் இருக்கு. அவர்களுக்கு நீங்க குதிரையாக ஓடினீங்க 20 வருஷம். ஆனா ஓடியும் உங்களுக்கு பலன் இல்ல. 2 வருஷத்துல வந்தவர் உங்களுக்கு தங்கம் போல செஞ்சிருக்காரு. அப்படிங்கிறப்ப அது அவங்க பிரதிபலிப்பாங்கல்ல, அதுதான் விஷயம். அப்ப இன்றைக்கு தாவேக்கா வெளியே கொண்டு வந்திருக்கு. பல விஷயங்களை தாவேக்கா உடைச்சிருக்குங்க, அது உண்மைங்க. உடைச்சதே இன்றைக்கு அது வந்து யூஸ் ஆக வேண்டியவங்களுக்கு யூஸ் ஆகுதுங்க. இப்ப விசிகாவுடைய கட்சிக்கும் விசிகாவுடைய தலைவருக்கும் அது பலன் பெறும், அதை அவங்க பயன்படுத்துறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த உள்ளாட்சியில அதிகமாக பிரதிநிதித்துவம் கிடைக்கணுங்கிறத விசிகா ஆசைப்படுகிறது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒருவேளை கேட்ட நம்பர்ஸ் கொடுக்கலன்னா கொடுப்பாங்க, கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 10 தொகுதினா 2 தொகுதிகள் விசிகாவுக்கு கிடைக்கும். ரொம்ப நெருக்கடியாக இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு தொகுதியாக கிடைக்கும். ஆனா நிச்சயமாக ஒரு மேயரில் நிச்சயமாக விசிகா அமரும். தாவேக்காவோட கூட்டணி வச்சா அதில் மாற்று கருத்தே கிடையாது. அந்த எண்ணத்திற்குள்ள அவங்க வந்துட்டாங்க. இப்ப நீங்க IUML சென்னையிலே பல இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல குறி வைத்து கேட்கறாங்க. ஏன்னா அது கொடுக்கலாம், தப்பு கிடையாது. நீங்க அங்க ஒரு ஆளை நிப்பாட்டி இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால IUML கடந்த காலங்களில் ஒண்ணு புதுப்பேட்டையில நின்னாங்க திமுக கூட்டணியில. இப்ப இன்றைக்கு புதுப்பேட்டை இல்லாமல் பெருமளவு இடங்கள்ல IUML லோக்கல் பிரதிநிதித்துவம் கேட்கறாங்க, வார்டு கவுன்சிலருக்கு சீட்டு கேட்கறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு இஸ்லாமியர்கள் ஒரு மேயராக வருவதும் ஒரு பெரிய விஷயம்ங்க, ஒரு மாற்றம் தாங்க. நீங்க திருச்சி மதுரை எல்லாம் பெருமளவுக்கு இஸ்லாமியர் இருக்கணும். சென்னையில வந்து இன்னொரு கொடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி திருச்சி மதுரை நெல்லை இந்த மாதிரி பகுதிகளில் கிடைச்சா அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு பலம், அதை அவங்க எதிர்பார்க்கறாங்க. அப்படிங்கிறப்ப அதை ஒரு இதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா யாரும் இல்லை. அப்ப அதிமுக அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது மரியம் பிச்சை அவர்கள் அமைச்சராக அறிவிப்பு வந்தோன்னா ஆக்சிடென்ட் ஆகி இறக்குறாரு. அவருடைய பையன் ஆசிக் மீரான ஒரு பையன் இருந்தாப்ல, அவர் தான் வந்து கட்சியில வந்து லோக்கல் கவுன்சிலருக்கு சீட்டு கொடுத்து நிக்க வச்சு துணை மேயர் ஆக்கினாங்க ஜெயலலிதா அம்மையார். அது வந்து அந்த கட்சியினுடைய பிரதிநிதி இருந்ததற்காக வாரிசின் அடிப்படையில கொடுத்தாங்களே தவிர ஒரு இஸ்லாமியர்கள் அடிப்படையில கிடைக்கல. அப்ப அந்த பிரதிநிதித்துவம் கிடைப்பதற்காக இந்த கட்சிகள் போராடும் போது இஸ்லாமிய இயக்கங்கள் நிறையாங்க. நீங்க விசிகாங்கிறது ஒரு கட்சி, அது பொதுப்படையான கட்சியாச்சு. நீங்க இஸ்லாமியனா IUML, பாஜக, IJK என்னென்னமோ இருக்கு. அப்படிங்கிறப்ப அதுல ஒரு கட்சி இருக்கும்போது அந்த கட்சிக்கு அதிகமாக பிரதிநிதித்துவம் கிடைக்கும் போது அந்த கட்சி வலிமையாகும். நீங்க திமுக இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகளை காட்டிலும் இன்னைக்கு IUML வலிமையாகக்கூடிய சூழல் இருக்கு. அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அதாவது ஒரே ஒரு இஸ்லாமிய கட்சி வளர வேண்டும், அது IUML ஆக இருக்க வேண்டும்ங்கிறத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அது நம்ம விஜய் கூட இருந்தா மட்டும்தான் முடியுங்கிறதையும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்கிறப்ப அது அரசியல் பார்வையிலிருந்து அவர்களுடைய நகர்கள் சரி, மாற்று கருத்து கிடையாது. அப்ப தாவேக்கா இதுல எப்படி கையாள போகுதுன்னு நமக்கு கேள்வி. இப்ப அவங்க 5 சீட்டு கேட்கறாங்கன்னா நீங்க 2 கொடுங்க,
10 கேட்கறாங்களா 2 கொடுங்க 1 கொடுங்க அந்த மாதிரி நீங்க நகர்த்துங்க. ஏன்னா தாவேக்காலையும் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து வேலை செஞ்சவன் இருக்கான், போஸ்ட் ஓட்டுனவன் இருக்கான், அவனும் இந்த கவுன்சிலருக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கான். அப்படின்னு அவனுக்கு ஏமாற்றம் வந்துடக்கூடாது. தாவேக்கா தோல்வியிடக்கூடிய இடங்களா இருக்கு, ஒரு அச்சம் இருக்கு இந்த இடத்துலனா அந்த இடத்துல நீங்க கூட்டணி கொடுத்துருங்க, அது நல்ல முடிவு அப்படிங்கிற சூழல்லாம் இருக்கு. இப்ப இந்த அடிப்படையில தான் உள்ளாட்சிக்கான இது ஒரு வலுவான கூட்டணி. இதுல என்னன்னா இந்த உள்ளாட்சியில பெருமளவுக்கு தாவேக்கா ஒரு 80% வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் உறுதியாக பல பேர் திமுக 39 40ங்க. ஏன் புதுச்சேரியை விடுறீங்க? 40மே அடிக்கும் தாவேக்கா. உள்ளாட்சியில ஒரு பெரும் மாற்றம் வந்துருச்சுன்னா விசிகா, ஐயுஎம்எல், காங்கிரஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய அச்சம் வந்துடும். என்னன்னா இவங்க நாடாளுமன்றத்தை செதைச்சிருவாங்க தேர்தலுங்கிறத. அந்த பிரதிபலிப்பு தான் இன்றைக்கு விசிகா முன் வரிசையில வராரு, ஓடி வராரு. நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் ஓடி வராரு. அதுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அப்ப கூட்டணிங்கிறது ஒரு ஆரோக்கியமானது. திமுக கூட்டணி அசைத்து பார்த்து விட்டார் விஜய். இப்ப திமுக கூட்டணியில நீங்க யார் இருக்காருன்னு நீங்க சொல்ல முடியும்? மதிமுகவே இங்க வந்துருச்சு. ஆமா, மதிமுக எம்எல்ஏ தான் அங்க இருக்கான். தேமுதிக இருக்குங்க. தேமுதிக நிலைப்பாடு இல்லாத கட்சி. நீங்க உள்ளாட்சியில வெற்றி பெற்ற 54 இயக்கத்தோட ஆதரவு இருப்பு இருக்கும் அவங்களுக்கு. உள்ளாட்சியில தாவேக்கா பெருமளவுக்கு வெற்றி பெற்றுச்சுன்னா அங்க இருந்து அம்மையார் ஓடி வராங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஏன்னா எம்பி சீட் கேட்பாங்க, ஒரு எம்பி வாங்கிடணும்ல நம்ம, அது பையனுக்கு கூட கொடுக்கலாம்ல. ஆல்ரெடி அதனால இருக்கிற 3 பேர்ல ஒருத்தர் ராஜ்யசபா, ஒருத்தர் எம்எல்ஏ, அவ்வளவு 3 பேர் தான், யாரும் கொடுக்க மாட்டாங்க அவங்க. அதனால அவங்க இருந்து ஓடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாமக நிச்சயம் உள்ளாட்சி தேர்தலில் தாவேக்காவுடன் கூட்டணியில பங்கு பெறும், எனக்கு அது தெரியும். அது நான் சொல்றேன். அதெல்லாம் அந்த வரலாற்றை மாற்றும் தாவேக்கா எழுதி வச்சுக்கோங்க. ஏன் தாவேக்கா ஜாதி மதம் இல்லாத கட்சி, நீங்க தாவேக்கா கூட்டணியும் அப்படிதான் இருக்கணும்னு அவங்க விரும்புறாங்க. பாமகவை விசிகாவை ஒரே கூட்டணியில் சேர்த்து விட்டார்கள்னா திமுக அதிமுக அரசியலே இல்லைங்க. அதை கையில் எடுத்து விட்டது. ஆமா, அது நாங்க வந்து அந்த ஒரு சமூகத்துக்கான தலைவரா நம்ம ஒரு இதா எங்களை பார்க்காதீங்க, அனைத்து மக்களுக்கான ஒரு பாருங்க அப்படின்றது விசிகா. அதுதாங்க ஜோ. இப்ப விசிகால எல்லாருமே கலந்துதான் இருக்காங்க, முஸ்லீமும் இருக்காங்க, கிறிஸ்டினும் இருக்காங்க, எல்லா ஜாதியிலும் கலந்துதான் இருக்காங்க, தேவர் இருக்காங்க, நாடா இருக்காங்க பொறுப்புல. பாமகலையும் அப்படிதான் இருக்காங்க. அப்ப 2 பேருக்கும் பிரச்சனைகள் இல்ல. ஆனா 2 பேர்களை வைத்து அரசியல் செய்தது 2 திராவிட கட்சிகள். அதை உடைக்கணுங்கிறத விஜயுடைய ஒரு குறிக்கோளா இருக்கு, தாவேக்காவுடைய குறிக்கோளா இருக்கு. இன்னைக்கு அதை உடைத்து காட்டிட்டாங்க அப்படின்னா திமுக அதிமுகவுக்கு அரசியலே கிடையாதுங்கிறனா. நீங்க எந்த சமுதாயத்தை வைத்து அரசியல் செஞ்சீங்களோ அந்த 2 சமுதாயங்களும் ஒரு கட்சியில் ஒரு கூட்டணியில் இருக்கும் போது அவர்களுக்கு எங்க அங்க அரசியல் வேலை இருக்க போது? அரசியலே கிடையாதுங்கிற. இங்க தந்தை மகன் பாமக இணைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு சௌமியா அன்புமணி பேசுறதுக்கு எல்லா விஷயத்துக்கும் தாவேக்கா ஆதரவு தராங்க. அப்படிங்கிறப்ப தாவேக்கா கோரிக்கை வச்சா வராம இருப்பாங்களா? வாங்க, உங்களுக்கு ஒரு மேயர் கொடுக்குறோம், வாங்க, என்ன இவ்வளவு நாள் மேயர் வாங்காம இருந்தீங்க, ஒரு மேயர் வாங்கிக்கோங்கன்னு சொன்னா வராம இருப்பாரு அன்புமணி ராமதாஸ். அவங்க ஒரு தீர்மானம் போட்டிருப்பாங்கல்ல பாமக சைடு வந்து, அவங்க கட்சிக்குள்ள ஒரு தீர்மானம். பாமக எங்கேயாவது இன்னும் வரைக்கும் வெளிப்படையாக திருமாவளவன் இருக்கும் கூட்டணிலாம் நாங்க இருக்க மாட்டோம்னு அவங்க எங்கேயும் சொல்லலைங்க. புரியுதா? அது 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசக்கூடியது. இன்றைக்கும் திருமாவளவன் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னது சௌமியா அன்புமணி எம்எல்ஏ. எங்கள் அன்பு அண்ணன் சொல்லியிருக்காங்க. நான் சொல்றேன், எங்கள் அன்பு அண்ணன் திருமாவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொன்னது பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு ரமணி ராமதாசுடைய மனைவி. அப்படி இருக்கிறப்போ இந்த கூட்டணி சேருமா சேராதாங்கிறது நீங்க பொறுத்து இருந்து பாருங்கன்னு சொல்றேன். அப்ப இந்த 50-60 ஆண்டுகளமாக இந்த போர்க்களத்தை முடித்து வைக்க போகிறது இந்த போர் யானை. அப்ப முடிஞ்சிருச்சு அப்படின்னா திமுக அதிமுக அரசியலே கிடையாது. அப்ப அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு. அதுக்காக தான் இங்க சில முறைகேடுகளையும் சில விமர்சனங்களையும் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துருங்க, மீதி இருக்கிறத திமுக அதிமுக தான், அதையும் ஒண்ணு நினைச்சுங்க. நீங்க அது அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து பாஜகவோட ஒண்ணு சேர்ந்துருவாங்க நாடாளுமன்ற தேர்தல்ல. நம்ம இங்க தேவைக்கா எதிர்த்து இப்படி போட்டிடுவாங்க. இதான் நடக்க போகுது. சரி, நீங்க இவங்க எல்லாத்தையும் நீங்க வழிக்கு கொண்டு வந்துடலாம். ஆனா வழிக்கு கொண்டு வர முடியாத ஒரு கட்சி ஒண்ணு இருக்குது. எந்த கட்சி? லெஃப்ட். என்னது போராட்டம் கேட்டிருக்கோம்ல, உங்களுக்கு அதிகாரி தேவையா இல்ல வந்து நாங்க தேவையா? கம்யூனிஸ்டுகள் வந்து தொடர்ந்து வந்து இந்த போராடக்கூடிய சூழலுங்கிறது கம்யூனிஸ்டுகளுக்கு தொடருது. அது தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம்லாம் கிடையாது. இங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டமா இருக்கட்டும், சாம்சங் பணியாளர்களுடைய அந்த பிரச்சனையா இருக்கட்டும், ஐபோன் கம்பெனி அந்த பணியாளர்களுடைய பிரச்சனையா இருக்கட்டும், இதெல்லாம் நடந்த காலங்கள் பாத்தீங்கன்னா 21 to 25 திமுகவுடைய ஆட்சி காலங்கள்ல. அப்ப தொடர்ந்து இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ அப்பலேருந்து கம்யூனிஸ்டுகள் போராடும். பொதுவான பிரச்சனைகளுக்கு கம்யூனிஸ்டுகள் எப்பயுமே போராடுங்க. அது வந்து நம்ம தாவேக்கால இருக்கக்கூடிய அதிருப்தியான சூழல்னு நம்ம எடுத்துக்க கூடாது. அங்க அரசியல் பண்றது திமுகவா தான் இருக்கும், அதிமுக தான். பாருங்க, அவங்க கூட்டணியில் இருக்க கட்சியே போராடுங்கிறத கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி சூழல்களை அவங்க தான் ஏற்படுத்துவாங்க. ஸோ அது வந்து இவங்க போராட்டம் நடத்துவதனால மிரட்ட தோணியில இருக்குது. இவங்க பண்ற அந்த தோணி பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்க தாவேக்கா நீங்க
நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறோம், சாம்சங் தொழிலாளர்களுக்காக போராடினீங்க, மற்ற நிறைய பிரச்சனைகளுக்காக நீங்க போராடினீங்க. இதே நீங்க கம்யூனிஸ்டுகள் போராட்டம் பண்ணும்போது திமுக ஆட்சி காலங்கள்ல காவல்துறையினால் உங்களால் பல இடங்களில் கைது செய்யப்பட்டீங்க. அப்போ நீங்க திமுக கூட்டணியில தான் இருந்தீங்க. அப்போல்லாம் நீங்க அமைதியாக தானே இருந்தீங்க, அமைதியாக தானே இருந்தீங்க, போராட்டம்லாம் பண்ணீங்க, எல்லாமே தானே பண்ணீங்க. உங்க கட்சிக்காரங்களாம் கைது செய்யப்பட்டாங்க, வழக்குகள் போடப்பட்டது, எல்லாமே எதிர்த்தீங்க தானே. அப்ப தாவேகாவை மட்டும் கோவப்பட்டு பேசுறாங்களா? அப்படிலாம் கிடையாது. தாவேகா ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க, இடைத்தேர்தல் வரணும் தான் உட்காந்துருக்காங்க. இடைத்தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் நீங்க போறேன்னு சொன்னா அது உங்களுடைய விருப்பம். ஏற்கனவே நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது திமுக உங்களை எப்படி நடத்துச்சுங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. இப்ப நீங்க தாவேகாவை விட்டுட்டு மீண்டும் திமுகவுக்கு போனீங்க அப்படின்னா அப்ப திமுக இன்னும் உங்களை எப்படி நடத்துங்கிறது அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நாங்க இருக்கோம்ல, நாங்க சண்டை செய்வோம்ல அப்படிங்கறத காமிக்கிறாங்க. ஒரு பிம்பம் தான் இது. இது வந்து அதிருப்தியான சூழல்லாம் கிடையாது. தாவேகாவினர் அப்பெல்லாம் எடுத்து நீங்க பயப்பட வேணாம், அப்பெல்லாம் போக மாட்டாங்க கம்யூனிஸ்டுகள். அதே மாதிரி இந்த இது கீழாம்பாக்கம் அங்க வந்து ஒரு ஆணவ படுகொலைன்னு சொல்றாங்க. ஆனா அது அப்படி சொல்ல முடியுமான்றது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா 2 பேருமே வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான். இந்த பிரவீன் அப்படின்ற அந்த இளைஞர் வந்து ஏழுமலைன்ற அவங்க அப்பா, அந்த பொண்ணோட அப்பா, தாவேகா நிர்வாகினே சொல்லுங்க, அப்படிதாங்க கார்டு போட்டுட்டு இருக்காங்க. தாவேகா நிர்வாகியை சேர்ந்த தாவேகா நிர்வாகினே சொல்லுங்க. அதாவது ஆக்சுவலா இதுல என்ன ஒரு விஷயம், இது மத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நியூஸுங்க. சன் நியூஸுக்கு மட்டும், சன் நியூஸ், ஆமா மண் நியூஸுக்கு மட்டும்தான் இது தாவேகாவை பத்தின கட்சி தாவேகா பிரச்சனை. இது ஆமா தாவேகா இருக்கு. இப்போ அந்த மாணவன் உயிரிழந்த, அந்த இளைஞன் வந்து உயிரிழந்திருக்கா, அதில் மாற்றுக்கிறது இல்லை, வருத்தம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாணவனுடைய அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த மண் நியூஸே போட்ட விஷயம் என்னன்னா காதல் பிரச்சனையும் தான் போட்டிருக்கு. ஆமா, காதலித்ததால் பிரச்சனையும் போடும்போது இதுல எதுக்கு தாவேகாவை சம்மந்தப்படுத்துறீங்க? நீங்க சம்மந்தமே இல்லாம எதுக்குங்க தாவேகாவை இழுத்துருக்கீங்க? அவர் நிர்வாகியா இருக்கார்ல தாவேகால. ஏன் நிர்வாகியா இருந்தாலும் இந்த கொலைங்கிறது பர்சனல் விஜன்ஸ், பர்சனலாக அவங்க குடும்பத்தில் நடந்த பிரச்சனைகள், அந்த பர்சனலாக அவங்க மகளுக்கு நடந்த பிரச்சனைகள்னால இது நடக்குது. இதுல ஆணவ கொலைங்கிற ஒன்றை எப்படி உள்ள கொண்டு வரங்கிற ஒரு சூழல் இருக்கு. அந்த 2 சமுதாயம் ஒரே சமுதாயத்தில் சேர்ந்தவங்க தான் 2 பேருங்கிறத சொல்லும் போது எப்படி ஆணவ கொலைன்னு வருது. அப்ப இது வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்ப தாவேகாவை நோக்கி ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தாலும் தாவேகாவை நோக்கி தாவேகாவுக்கு எதிராக ஒரு நெரட்டிவ் விமர்சனமும் செட் பண்றாங்க. நீங்க ஒரு தாவேகா நிர்வாகியாவே இருந்துட்டு போகட்டும், இதுல கட்சி சார்ந்த பிரச்சனை இருக்கா? தன் மகளை காதலித்தனால், தன் மகளுடன் தொடர்பில் இருப்பதனால் அந்த இளைஞனை நீங்க கூலிப்படையை வச்சு கொல்லும் போது அதுல தாவேகாவோட பைலால இருக்கா இதை கொல்லுங்கன்ட்டு? இல்ல தாவேகால பனையூர்ல இருந்து ஏதாவது லெட்டர் கொடுத்தாங்களா முன்னா நாள் நைட்டு நீங்க கொல்லுங்கன்ட்டு? இது ஏன் தாவேகால உள்ள கொண்டு வரீங்க? அவரு ஒரு மனுஷங்க. நீங்க சட்டமன்றத்துல மட்டும் கொண்டு போய் காட்டினீங்களா அந்த 2 வயது சிறுமிக்கு வந்து பாலியல் வன்கொடுமை சேர்ந்து திமுக காரன் எனக்கு காட்டினீங்களா? அப்ப எனக்கு வலிக்குங்களா? அந்த கேள்வியை வந்து எழுப்பக்கூடிய சூழலை உருவாக்குனது திமுக தான். உங்களுக்கு புரியுதா? ஆனா அவங்க அப்போ அந்த கார்டு போடல. ஆமா, அதான் சொல்ல வரேன். திமுகவை சேர்ந்த அப்ப அவங்க கார்டு போடல. அவரு காமிச்சது வேற தொலைக்காட்சியோட கார்டு. அது நானும் பார்த்திருக்கேன். அப்ப இந்த மாதிரி சூழல்லாம் இருக்கு. இங்க என்னன்னா தாவேகா உடைய நிர்வாகி அவர் ஒரு நீங்க மனித இயல்புல இருந்து பார்க்கும்போது தன் மகளை காதலிக்கிறார். அதுல அது வந்து அந்த காதலுக்குள்ள நம்ம போலங்க, அது என்னமோ இருந்துட்டு போதுங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதை சரி செய்யணுங்க. அவர் கொலைங்கிற முயற்சி எடுக்கிறாரு. அது தாவேகா பயிற்சி கொடுத்தது, தாவேகா தான் இதை செய்ய சொன்னுச்சுங்கிற தாவேகாவுடைய நிர்வாகிங்கிறது ஏன் கட்டமைக்கிறீங்கிறீங்க? அது பர்சனல் பிரச்சனைங்கிறப்ப நீங்க தாவேகாவை உள்ள கொண்டு வர அவசியம் இல்லை. இப்ப நீங்க இது தாவேகாவை நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா திமுக அதிமுக காலத்துல நிர்வாகிகள் பண்ணது லட்சக்கணக்கில் இருக்கு. அதெல்லாம் எடுத்து போட்டா நீங்க தாங்குவீங்களா? அதையே கொண்டு கைது செஞ்சுட்டாங்க, நடவடிக்கை எடுக்கலாம். சொல்றது என்னன்னா மாற்றம் எல்லாத்தையும் சொல்றீங்க போது உங்க கட்சியில இருக்கிறவங்க உங்களோட தொண்டர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும், அதாவது அவர் சொன்ன மாற்றம்ங்கிறது கட்சிக்காரங்க வந்து மாத்திரன்னு அவர் சொல்லல. அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை மாற்றுறதுக்கெல்லாம் மாற்று சக்தியா வராரு. நீங்க இது வந்து ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு வரும்போது தாவேகான்னு இதை உள்ள கொண்டு வந்து விஜய் அவர்களை உள்ள சேர்த்து இதை அரசியல் பண்ண வேண்டிய இடம் கிடையாது. அந்த இளைஞன் இறந்து போயிருக்கான்னு வருத்தம் இருக்கு, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்கன்னா நடவடிக்கை. தாவேகா நிர்வாகின்னு தப்பிக்க விட்டாரா விஜய்? இல்ல, நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. பிடிச்சிருக்காங்கல்ல, 4 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அவர் தலைமறைவா இருக்காரு, தேடிட்டு இருக்காங்க. கைது பண்ணி சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுப்பாங்க. கட்சி ரீதியாக உண்மையிலுமே ஒரு கட்சி ஆளாங்கிறத விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நீங்க தாவேகா நிர்வாகினா தாவேகால என்ன பொறுப்பு? நிர்வாகிக்கும் உறுப்பினருக்கும் வித்தியாசம் இருக்கு. உறுப்பினரா இருந்திருப்பாரு, நீங்க உறுப்பினரா இருக்கிறதுக்கும் நிர்வாகிக்கும் வித்தியாசம். நிர்வாகினா கட்சியில பொறுப்பு இருக்கிற ஆள் தான் நிர்வாகி. உறுப்பினர்னா யார் வேணா அது அபிமானியாக நம்ம வேணா போட்டுக்கலாம். அவர் ஒருவேளை தாவேகாவுடைய வெப்சைட் லான்ச் பண்றப்ப போட்டு பார்க்கலாம்னு போட்டிருப்பாரு, உறுப்பினரா வந்திருக்கும். அப்படி திமுகலையும் தாவேகால இருக்க பல பேர் திமுகவும் ட்ரை பண்ணிருக்காங்க, இந்த உறுப்பினர்லாம் இருக்கிறாங்க. அது உறுப்பினர்லாம் வேறங்க, நீங்க நிர்வாகிங்க தான் பிரச்சனை. இப்ப அதையும் உண்மையா போய்
நான் பாஜக உறுப்பினருங்க அப்படியா? இந்த மிஸ்டு கால் கொடுங்கன்னு சொல்லி போட்டிருப்பீங்க அதுல. சும்மா இருந்தவன் ஏதோ வாங்கிட்டு என்ன 2 நம்பர்ல இருந்து மிஸ்டு கால் கொடுத்து விட்டாங்க. இல்ல இருக்கு அதெல்லாம் என் ஃப்ரெண்டே எனக்கு அதெல்லாம் போட்டிருக்கான். நீங்களும் உறுப்பினர்? ஆமா, என் ஃப்ரெண்டு டெல்லியில இருக்கான், அமுச்சு விட்டாவன். டேய் நம்பருக்கு மிஸ் கால் கரோ பாய் அப்படின்னா, என்னடா மிஸ் கால் கூட மிஸ் கால் பண்ணா பாஜக நின்றமைக்கு நன்றி மோடி அவர் பேசினாரு, பேசி முடிச்சா கட் பண்றா இவர் பாஜக மெம்பர்னு வருது. என்னடா இது உன பழந்து எடுத்துரு, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, அது ஸ்கேம், அதை விட்டுருங்க. இப்ப என்னன்னா இந்த மாதிரி சில சிக்கல்கள்லாம் இருக்கு. அப்ப இது நிர்வாகியா இல்ல உறுப்பினராங்கிறத தாவேக்கா ஆய்வு செஞ்சுட்டு இருக்கு. அவ உண்மையிலுமே நிர்வாகியா இருந்தா நீக்கிடுவாங்க, இவ்வளவு பெரிய சம்பவம் வந்து வச்சுக்க மாட்டாங்க. ரெண்டாவது இதுல தப்பிக்க விடணும்னு தாவேக்கா எங்கேயும் முயற்சி இல்லை. ஏன் அப்படின்னா சமீபத்துல ஒரு எம்எல்ஏ மீது வழக்கு போட்டிருக்காங்க பத்திரிகையாளர் தாக்குதல். இதுக்கு முன்னாடி பல பேர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்க தாவேக்கா நிர்வாகிங்கிற சமரசமே கிடையாது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அன்றைக்கு தலைவராக இருந்த போதும் முதல்வராக இருந்த போதும் என்ன ஒரு இடத்துல இருக்காருன்னா பெண்கள் பாதுகாப்பு, ஊழல், லஞ்சம், சட்டம் ஒழுங்குல சமரசம் இல்லைங்கிறாரு. அப்ப எல்லா நடவடிக்கைகளும் ஒரே நாள்ல தலைகீழா மாறாது. நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க, சிறப்பா எடுக்கிறாங்க. இன்றைக்கு பெருமளவுக்கு மாறுது. அப்படிங்கிறப்ப இங்க தப்பிக்க விட்டாராங்கிறத பிரச்சனை. இன்னைக்கு தப்பிக்க விட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு அவரு முன்னாடி இதை நின்று இருக்கணும். தலைமறைவா இருக்காருன்னா தப்பிக்க விடல காவல்துறை. எல்லாத்தையும் கைது செஞ்சிருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சாலை மறியல் நடக்கும் போது சமாதான வார்த்தைகள் பேசியிருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க காவல்துறை. அப்ப ஒட்டுமொத்தமாக இதுல ஏன் நெரேட்டிவ் செட் பண்ணி உடனே தாவேக்கா நிர்வாகி பிம்பத்தை கட்டுறீங்க? அவர் நிர்வாகியா இல்லைன்னு அதிகாரப்பூர்வமாவே தெரியல. அதுக்குள்ள ஏன் கட்டமைப்பீங்க? ஒரு போட்டோல பிளக்ஸ்ல இருக்கு, பேர் இருக்கு, அவரோட பேரு, அவர் போட்டோ இருக்கு, அவர் என்னங்கிறத ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. தாவேக்கா இன்னைக்கு நடவடிக்கை எடுத்துரும், அவர் கைதும் செஞ்சிருவாங்க. அப்படிங்கிறப்ப இது தனிப்பட்ட பிரச்சனை. இதுல ஏன் தாவேக்காவை கொண்டு வரீங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது தோல்வியில் தான் போய் முடியும். அதே மாதிரி 1 பைசா லாபத்துல தங்கத்தை டெண்டர் எடுத்திருக்கீங்களே, எப்படி இருக்கு? எனக்கு இதுல வந்து ஒரு மர்மமாவே இருக்கு. நீங்க ஏதோ பெருசா ஸ்கேம் பண்ண போறீங்கன்னு சோஷியல் மீடியாக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காங்க. டே இவங்களை நம்பாதீங்கடா, இவங்க பெருசா ஏதோ ஸ்கேம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 1 பைசாக்கு எப்படிங்க லாபத்தை வச்சுக்கிட்டு? அவர் என்ன ஜோய் ஆலுகாஸ் அவங்க தான் வந்து எடுத்திருக்காங்க. அவங்க என்ன தமிழ்நாட்டுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு வந்திருக்காங்களா? இல்லைங்க, இதுல ஒரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நகை விஷயத்துல நிறைய இந்த ஜோய் ஆலுகாஸ் வந்ததுக்கு அப்புறம் விஜயந்தன் இதுல நடிச்சாரு, அந்த இதெல்லாம் பண்ணாங்க வச்சாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட கட்டுக்கதைகள்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்கலாம். கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நீங்க பெரும்பாலும் கேரளாவுடைய தொழிலதிபர்கள், பெரும்பாலும் சேவை செய்யக்கூடியவர்கள் பலர் இருக்காங்க. நான் உதாரணத்துக்கு வந்து லூலு மார்க்கெட்னு ஒன்று இருக்குல்ல, உலகம் முழுவதும் இருக்கு. அவர் லூலு மார்க்கெட்டுடைய பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் இன்றைக்கும் அவர் வீட்டுக்கு நீங்க தேடி ஒரு மனுவோட ஒரு லெட்டரோட போனீங்கன்னா உடனே சரி செய்து அவங்களுக்கு கொடுக்கப்படும். அது பேர் நலத்திட்ட உதவிகள், அதுக்கு பேர் ஃபவுண்டேஷன்ஸ். இந்த மாதிரி உதவிகள் மலையாளிகள் பெருமளவுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க, மாற்று கருத்து கிடையாது. அப்படி இருக்கனால தான் துபாய்க்கு மோடியோ ஸ்டாலினோ வரும்போது வரவேற்றவரும் இந்த லூலு சூப்பர் மார்க்கெட்டுடைய இடம் தான். உங்களுக்கு புரியுதா? அதனால ஸ்டாலினோட இருக்காரு இன்னைக்கு கொடுத்தாருங்கிறதெல்லாம் நீங்க கணக்கில் சொல்ல முடியுமா? அப்ப அதே லூலு சூப்பர் மார்க்கெட்டு முதல்வராக இருக்கும்போது தான் கோயம்புத்தூர்ல லான்ச் பண்ணாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி துபாயில வந்து சந்திச்சிருந்தாரு ஸ்டாலின், அதனால கொடுத்துறாரு நீங்க சொல்ல முடியுமா? இதெல்லாம் என்ன கீழ்த்தனமான அரசியல் ஏன் பண்றீங்க? என்னங்கிறது தெரியாம ஒரு பைசாக்குன்னு நீங்க செய்திகள்லாம் போட்டுறீங்க. அப்படிலாம் கிடையாது. 1 பைசாங்கிறது லாபத்தின் விகிதம். அந்த லாபத்தின் விகிதத்திலையும் 70 பைசா தான் ஜோய் ஆலுகாஸ்க்கு, 30 பைசா கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு. இப்படிதான் பிரிச்சிருக்காங்க. இதை ஏன் அவங்க ஒத்துக்கிறாங்க அப்படின்னா தங்கத்தின் கொள்முதல் விலையில அவங்க சமரசம் செய்யல. தங்கத்தோட விலை அவ்வளவுதான். செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கும். ஆனா அந்த பாயிண்ட் அரசு விதித்த அந்த அடிப்படையில வந்துரும். ஸ்கீமுக்குனா உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் ஆகும். மேக்கிங், பேக்கிங் சார்ஜஸ், டெலிவரி சார்ஜஸ். ஆமா, அந்த ஸ்கீமுக்கு வரப்போ உங்களுக்கு டிஃபரெண்ட் ஆகும். இது கடைக்கு லாபம் இல்லையாங்கிறதுக்குள்ள நம்ம வரல. அவங்க லாபம் இல்லாமல் இதுல வர மாட்டாங்க. ஆனா எங்க லாபத்தை குறைக்கிறாங்கன்னா செய்கூலி, செய்தாரம். நீங்க இன்னைக்கு 1 கிராம் வாங்க போனீங்கன்னா 15,000 கம்மி வராது. ஆனா இங்க கொள்முதல் விலைங்கிறது 7,000 ரூபாய், 5,000 ரூபாய் நிர்ணயித்த விலை. மேல கோட்பட்ட அந்த விலை தான் 400, 500 ஒவ்வொருத்தவங்க கொடுத்திருக்காங்க. அதுல இவங்க 1 பைசா டிஃபர், மத்தபடி எதுவுமே கிடையாது. இது வந்து அவங்களுக்காக கொடுத்தாரு, இவருக்காக கொடுத்தாருன்னா கிடையாது. இதுல என்ன சொல்றேன்னா ஜாய் ஆலுகாஸ் வந்து சாதாரணமாகவே அவங்க இதை பண்ணல. அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் இருக்கு, ஜாய் ஹோப்னு ஒண்ணு இருக்கு, ஜாய் புற்றுநோய் ஃபவுண்டேஷன் ஒண்ணு வச்சிருக்காங்க. தொடர்ந்து அவங்க பல வருடங்களாக பண்றாங்க. 2002 நினைக்கிறேன், 2002ல கேரளால மாங்கல்ய மேளான்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வராங்க. அவங்க தான் முதல் முறை அறிமுகப்படுத்துறாங்க. என்னன்னா இந்த சீட்டு போட்டு நீங்க நகை சேமிப்பு, அதை மாங்கல்ய மேளான்னு 2002ல அறிமுகப்படுத்துறது ஜோய் ஆலுகாஸ். புரியுதா உங்களுக்கு? அப்பவே வந்து அனைவரும் தங்கம் வாங்க வேண்டும்ங்கிறத, நீங்க இந்த மாதிரி சேமிப்புகளை மூலமாக வேண்டும்ங்கிறத செய்யறாங்க. பல பேருக்கு நிலச்சரிவுகள்ல பொருளாதார உதவி செஞ்சிருக்காங்க. குறிப்பா இன்னொரு விஷயம் சொன்னா, பினராயி விஜயன் முதலமைச்சராக இருக்கும்போது சென்னையில வெள்ளம் பிரச்சனைகள், அந்த பொருளாதார இயற்கை சூழல் வரும்போது 2 கோடி ரூபாய் பினராயி விஜயன் அன்றைக்கு கொடுத்தாரு. ஜாய் ஆலுகாஸ் நிறுவனர் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாருங்க. அப்படி இருக்கும்போது அவர் இந்த மக்கள் நலன் சார்ந்த ஒரு திட்டத்தின் கீழே எங்களுடைய கம்பெனி லாபம் இல்லாமல் நாங்கள் எடுத்து பண்றோங்கிறனா அது அவங்களுடைய சமூக
அக்கறை, அந்த விஷன். ஏன்னா அவங்க 2002 இருந்து பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. கேரளாலையும் நிலச்சரிவு இப்போ வயநாடு நிலச்சரிவு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு. அது அந்த ஃபவுண்டேஷனோடது. இது அவங்க லாபத்திலும் கொள்முதல் விலையில கை வைக்கல, லாபத்துல இருந்து பண்றாங்க. உடனே விஜய்க்கு விளம்பரம் கொடுத்தாரு அதனால வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஏன் கட்டுறீங்க? அந்த விஷன், அந்த நிறுவனத்தோட விஷனை போய் பாருங்க. நீங்க இன்னைக்கும் ஜாய் அலுகாஸோட ஃபவுண்டேஷன் வெப்சைட்ல இருக்கு, நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிருக்காங்க. ஹோப்னு வச்சிருக்காங்க, திங்க் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு அந்த மார்பக புற்றுநோய்க்காக ஒரு விஷயங்கள் ரொம்ப வருஷமா செஞ்சிருக்காங்க, உலகம் முழுவதும் செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் செய்யறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த கொள்முதல் விலை அவங்களுக்கு ஸ்டாக் இருக்கும். எப்படின்னா அவங்க பல டன் தங்கம் வாங்கி வச்சிருப்பாங்க, வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இந்த ஸ்கீம் வரப்ப அது ஒரு பெரிய அளவு லாபம் தான் வரும், நஷ்டம் வராது. ஏன்னா அவங்க ஒரு பெரிய ஹோப்ல தான் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப அதுல ஒரு 30% பங்குதாரரா இவர் வராரு, கல்யாணம் வராது. அப்படிங்கிறப்ப இது கொண்டு வராங்கன்னா இது சமூக நலன் அக்கறை சார்ந்து விஜய் அவர்கள் செய்யும் போது நம்ம கை கொடுப்போங்கிற அடிப்படையில அவங்க கை கொடுக்குறாங்க. இதுதான் நடந்திருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. இதுல ஒரு அரசியல் பின்னணியோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்ய விஜய் வராரு, அவரோட சேர்ந்து நம்மளும் பயணிப்போங்கிற அடிப்படையில அவங்க வராங்களே தவிர மத்தபடி இதுல ஒண்ணும் இல்லை. உடனே செம்பு கலந்து கொடுப்பீங்க, தங்கம் நொட்டம் இல்லாம கொடுப்பீங்க, நட்டு இல்லாம கொடுப்பீங்கன்னு உடனே விமர்சனம். ஒருத்தன் வீடியோ எல்லாம் போடுறான் இன்ஸ்டாகிராம்ல, தங்கம் எப்படா தங்கம் இருக்கும் 5000 ரூபாய்க்கு ஃபுல்லா செம்பா. என்ன செய்தினே படிக்க மாட்டீங்களா? அவங்க சொல்றது என்னன்னா கிராமே 15000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குது, இவங்க மட்டும் இப்படி வந்து இத்தனை கோடிக்கு வந்து அதுதான் சொல்றேன். நியூஸே பார்க்க மாட்டாங்க. 4500 5000 ரூபாய்க்கு தான் உங்களுக்கு தங்கமே கொடுப்பாங்களா? உங்களுக்கு மட்டும் எங்க இருந்து 5000? நியூஸே பார்க்க மாட்டாங்க, நியூஸே பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு அதுதான் சொல்ல வரேன்ல, உருப்படியா ஒரு விஷயத்தை பார்க்க மாட்டாங்க, பார்க்காமலே அடிச்சு விட்டுருவாங்க. நீங்க நியூஸ் பார்க்கலன்னா பரவாயில்லங்க, நம்ம இவர் இருக்காருல்ல யூடியூப்ல இருந்து டேட்டாவோட தூக்கி போட்டு அடிப்பார்ல, டேய் பாத்தீங்களா என்னெல்லாம் பண்ணிருக்காங்க பாத்தீங்களான்னு மாரிதாஸ் அவர்கள் இருக்காருல்ல, அவர்லாம் வேற என்னத்துக்கு எடுத்து போட்டு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஓப்பன் டெண்டர் அவங்க அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்க. ஓப்பன் டெண்டர்ல கிராமோட மதிப்புங்கிறத கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு நிறுவனம் வந்து ஏன் கால்குலேட் பண்ண மாட்டாங்கன்னா, ஒரு நிறுவனம் வந்து ஆல்ரெடி பைண்டிங்ல வச்சிருப்பாங்க. ஒரு கணக்குல பழைய ரொம்ப நிறைய தங்கங்கள் இருக்கும், செய்யாம பிஸ்கெட்ஸா இருக்கும், ஏதாவது இருக்கும். அதை வந்து இப்போ இந்த டெண்டர் வரப்ப அப்போ உங்களுக்கு அரசுக்கு ஏற்ற விலைக்கு நீங்க கொடுப்பீங்களான்னு கேட்பாங்க. கிராம் இன்னைக்கு 15000 ரூபாய் வெளியே, இங்க கவர்மெண்ட் ரேட் படி குறைஞ்சது 4.45 லட்சம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் ஒரு கிராம் தங்கம். அப்ப நீங்க எவ்வளவு ரேட்டு கொடுப்பீங்கன்னு கேட்பா. ஒரு கிராம் 4500 5000 ரூபாய்க்கு நாங்க கொடுக்குறோம். அது அசல் காசு, லாபம் இல்லாம. அவன் வந்து ஆல்ரெடி இருக்கும், அவனுக்கு கோல்டு பிசினஸ் ஆகாம இருக்கும், அதுக்கு அப்ப அவனுக்கு ஒரு பிசினஸ் அது. அப்ப இந்த ஸ்கீமுக்குள்ள அவன் வரான். இதுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இதுல பின்புலங்கள் முன்புலங்கள்லாம் எதுவுமே கிடையாது. அப்பெல்லாம் போட்டு யாரும் இது பண்ணிக்க வேண்டாம், தாவேக்கா அரசு குறை சொல்லிக்க வேண்டாம். இது சரியான திட்டத்தின் கீழே அவர் தராரு. இதுலனால என்ன தமிழ்நாடு அரசுக்கு ஒரு விஷயம்னா, அவங்க லாபம் பெருமளவுக்கு வைக்காதனால நம்ம இந்த திட்டங்களை ஈஸியாக கொடுக்க முடியும், சுலபமாக கொடுக்க முடியும். இதற்காக தமிழ்நாடு அரசு பெருமளவுக்கு கடன் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, சூழல் இல்ல. தாவேக்கா சரியான விஷயம்ல யார் யார் எங்க அரசுக்கு உறுதுணையா இருப்பீங்களோ அப்படிதான் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. அப்ப அடுத்த டெண்டருக்கு எல்லாமே இதோட இன்னும் கம்மியா தான் வரும். ஆமா, இதுதான் இப்ப இது இல்ல, ஏன்னா அடுத்து இந்த உறுப்பன் வேற கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு அடுத்த ஒரு டெண்டர். இது வந்து ஒரு கிராம், இது வந்து ஒரு புள்ளி தான். ஆமா, அப்ப நீங்க என்ன இப்ப இன்னொரு அந்த ஒரு பவுனுக்கு இப்ப இன்னைக்கு போட்ட இந்த கம்பெனிகள்லாம் வரமாட்டான். ஏன்னா இப்ப தாவேக்கா அரசு தெரிஞ்சிருச்சு இதுதான் பண்ண போறாங்க, லாபம் எல்லாம் கிடையாது, இங்க ஊழல் வராது, முறைகேடு வராது, அரசுக்கு நீங்க கமிஷன் கொடுக்க வேணாம், அதிகாரிகளுக்கு கமிஷன் கொடுக்க வேணாம். ஏன்னா டைரக்டா முதலமைச்சர் கண்ட்ரோல்ல இருக்கும்போது நீங்க இதெல்லாம் கிடைக்காதுங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப அந்த ஒரு பவுனுக்கு யாரும் போட்டி போட்டு வர மாட்டாங்க. அப்ப அதையுமே ஜாய் அலுகாஸ் தான் கைப்பற்றும். அப்படிங்கிறப்ப ஏன்னா நீ சேவை செய்ய தான் வர, நான் மக்களுக்கு சேவை செய்ய போறேன், அதுல உனக்கு லாபம் கொடுக்க முடியாது, என்னோட சேர்ந்து நீ ஓடுறியா வா அப்படிங்கறது தான் தாவேக்கா அரசு வைக்குது. அப்ப அவங்க ஒத்துக்கிட்டாங்க, அதுக்கு வராங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நீங்க கொடுத்த மாதிரி டெண்டரே ஃபேமிலிக்குள்ள ஒரு ஆளுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, புரியுது அவங்களுக்கு? ஏன்னா அவங்களுக்கு இவங்களுக்கு ஃபேமிலி ரிலேட்டட்லாம் கிடையாது. எங்களுக்கு டிஎம்கே ஜுவல்லர்ஸ் இல்லைங்க, இருந்தா கொடுத்துருந்துருப்போம். அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க, உங்க ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு ஆளு, அவர் ஒரு புதுசா கம்பெனி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஓட்டிட்டு இருப்பாரு, 4வது வருஷம் ஒரு டெண்டர் வரும், அந்த கம்பெனி உள்ள வரும், பார்த்தா சுத்தி முத்தி போய் டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தா இவரோட மச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து எடப்பாடி பேருக்குள்ளேயே நடந்துச்சுங்க. எனக்கு இதை விட ரொம்ப பெரிய ஷாக் என்ன தெரியுங்களா, இதுவே 1 கிராம் 15000 ரூபா தான், 19000 ரூபாய்க்கு ஒருத்தர் கோட் கொடுத்துருக்காருங்க, த லெஜண்ட். எனக்கு அதை நினைச்சோம்னா குபீர்னு ஆயிடுச்சு. நாங்க 1 பைசா லாபத்துக்கு நீங்க 19000 ரூபாய் லாபத்துக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. இல்லைங்க, அது பிசினஸ்ங்க, அவங்க பிசினஸ் வந்தா பிசினஸ்னு வருவாங்க. இப்ப பிசினஸ் வேற, சேவைங்கிறது வேற. 15000 ரூபாய் 19000 ரூபாய் நீங்க டெண்டர் கொடுப்பீங்க, அதுதான் விஷயம். உங்களுக்கு புரியுதா? மொத்த கொள்முதல் விலைகள் சேர்த்து போடுறாங்க, அவங்க ஜாய் அலுகாஸ் கொள்முதல் விலையை தவிர்த்து 1 பைசாங்கிறத லாபத்தை வைக்கிறாங்க. அப்ப அதுதாங்க, நீங்க சேவை செய்ய மனம் இருக்கிறவங்களுக்கு தான் இதனால செய்ய முடியும். அப்ப தாவேக்கா சரியான நபர்களையும் செலக்ட்
செலக்ட் பண்ணி ஆணை கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப இவங்க இந்த அரசுக்கு கடன் இல்லாம நம்ம இந்த அரசை ஓட்ட முடியும், கடன் இல்லாமல் இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும்னா அந்த அரசு அதை செய்வது சரி. அதுலயே நீங்க விமர்சனத்தை கொண்டு வந்து நொட்டுறீங்கன்னு கேட்கறேன். அதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுல பேச வேண்டிய அவசியம் இல்லை ஜோ. சரியாக தாவேக்கா செயல்படுகிறது. அன்று அங்கங்க ஒண்ணு இருக்கு, அதை சரி செய்யணுங்கிறத நம்ம தொடர்ந்து எல்லா இடங்களையும் வலியுறுத்துறோம். அது கேட்டா போல சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து ஓடுங்கிறத நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாங்க சார். தொடர்ந்து பல நேர்காணலில் பல விஷயங்களை பற்றி பேசுவோம். மிக்க நன்றி ஜோ.